Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய சிறப்பான ஆசீர்வாதங்கள் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வருகிறது. சங்கீதம் 81 அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எதிர்பார்ப்பில்லாத ஒரு வாழ்வு உண்டா? ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்குள் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாய் ஏறியே தீரும். பயப்படாதீங்க. ஆண்டவர் கூறுகிறார், நயமான கோதுமையை உணவாக உனக்கு கொடுப்பேன், மலை தேனால் உனக்கு நிறைவளிப்பேன். ஆண்டவர் உங்க குடும்பத்தின் தேவைகளை நிச்சயமாய் சந்திக்கிறார். உங்க வாழ்க்கையில நிறைவின் பாதைகள் திறக்கப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று அவருடைய அற்புதத்தால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 81:16 படி, ஆண்டவர் எனக்கு நயமான கோதுமையை அவர் மலை தேனால் எனக்கு நிறைவளிப்பார். என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இன்று நானும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை காண்கிறேன், நிறைவை காண்கிறேன் என்று சொல்லி உறுதியாக அறிக்கையிடுங்கள். தெய்வம் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனீர் இதோ உம் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நிறைவாய் ஆசீர்வதியும். உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் இவர்களுக்குள், இவர்கள் குடும்பத்திற்குள் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. எந்த தேவைகளின் மத்தியில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய கரம் இவர்களை நிறைவான ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்வதாக. உம்முடைய கரத்தின் வல்லமையால் இவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. இன்று இவர்கள் முயற்சி செய்கின்ற அனைத்திலும் வெற்றியின் பாதைகள் திறக்கப்படுவதாக. அற்புதமும் அடையாளமும் அதிசயமும் என்று இவர்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக. உம்முடைய கரம் இவர்களை தொடட்டும். பலகீனங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இவர்களை விட்டு வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய திருப்பெயரால் அற்புத அடையாளங்கள் இவர்களுக்கு நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நிச்சயமாய் வெற்றி பெறுகிறது. ஆண்டவருடைய ஆசி உங்களுக்குள், உங்கள் குடும்பத்திற்குள் பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறது. God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று,
கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.